செக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒருவருடன் நீங்கள் உறவிலோ அல்லது நிச்சயமற்ற நிலையிலோ இருக்கிறீர்களா? ஒரு கணம் மேகத்தில் மிதப்பது போலவும் அடுத்த கணம் பேரழிவின் விளிம்பில் இருப்பது போலவும் உணர்கிறீர்களா? அப்படியென்றால் நீங்கள் டிரான்மா பாண்ட் எனப்படும் அதிர்ச்சி பிணைப்பை அனுபவிக்கலாம். இது பாதிக்கப்பட்டவருக்கும் கொடுமைப்படுத்துபவருக்கும் இடையே உருவாகும் வலுவான உணர்ச்சி பிணைப்பு ஆகும். நல்ல நேரங்களும் கொடுமையான நேரங்களும் மாறி மாறி வரும்போது இந்த பிணைப்பு உருவாகிறது. உறவில் செக்ஸ் இருக்கும்போது இந்த பிணைப்பை உடைப்பது மிகவும் கடினமாகிவிடும். நிபுணர்கள் கூறும் செக்ஸ் சம்பந்தப்பட்ட அதிர்ச்சி பிணைப்பின் சில எச்சரிக்கை அறிகுறிகள் இங்கே. எல்லாம் மிக வேகமாக நடக்கிறதா? உங்களுக்கிடையே போதுமான புரிதல் ஏற்படும் முன்னரே செக்ஸ் பற்றிய பேச்சுகளை தொடங்குகிறார்களா? ஒரு பக்கம் உங்களுக்கு பிடித்த திரைப்படங்களைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போதே மறுபக்கம் நீண்டகால உறவில் இருப்பவர்கள் போல நடத்த ஆரம்பித்தால் அது எச்சரிக்கை மணி. வேகமான காதல்கள் சில சமயங்களில் கிளர்ச்சியூட்டுவதாக இருந்தாலும் ஆழமான பிரச்சினைகளை மறைக்கலாம். அதிர்ச்சி பிணைப்புகள் தீவிர உணர்ச்சிகளால் மிக வேகமாக உருவாகின்றன. உங்கள் துணை உங்களை புகழாரங்களால் பொழிவது, விலை உயர்ந்த பரிசுகளை அளிப்பது போன்ற செயல்களில் மிக வேகமாக ஈடுபடலாம். இது லவ் பாம்பிங் என்று அழைக்கப்படுகிறது. உங்கள் மனம் சந்தேகப்பட்டாலும் உங்கள் இதயம் அந்த கவனத்தில் மூழ்கிவிடும். அடுத்ததாக நீங்கள் அவர்களுடன் படுக்கையை பகிர்ந்து கொள்வீர்கள். அதுதான் அவர்கள் விரும்புவதும் கூட. உங்கள் பாலியல் செயல்பாட்டை கேலி செய்வது. ஆரோக்கியமான உறவில் இரு கூட்டாளிகளும் தங்கள் தேவைகள் மற்றும் விருப்பங்களைப் பற்றி வெளிப்படையாகவும் மரியாதையுடனும் பேசுவார்கள். நீங்கள் இதைச் செய்யும்போது எனக்கு மிகவும் பிடிக்கும் அல்லது நாம் இதை முயற்சி செய்யலாமா போன்ற உரையாடல்கள் நெருக்கத்தை அதிகரிக்கவும் உங்களை ஒருவருக்கொருவர் நெருக்கமாக்கவும் உதவும். ஆனால் அதிர்ச்சி பிணைப்பில் விமர்சனம் முன்னேற்றத்திற்காக அல்ல, கட்டுப்பாடு மற்றும் கையாளுதலுக்காக இருக்கும். உங்களால் சரியாக உடலுறவு கொள்ள முடியவில்லை அல்லது உங்களை வேறு யாரும் விரும்ப மாட்டார்கள் என்று உங்கள் துணை கூறலாம். இந்த வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தவும் உங்கள் தன்னம்பிக்கையை அழிக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அவை உங்களை பயனற்றவர்களாகவும் நிராகரிக்கப்பட்டவர்களாகவும் உணர வைக்கும். குறைந்த பாலியல் ஆர்வம். முன்பு செக்ஸை இயற்கையான மற்றும் மகிழ்ச்சியான ஒன்றாக நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் இப்போது விமர்சனம் மற்றும் நிராகரிப்பு, பயம் காரணமாக கவலைப்படவும் சந்தேகப்படவும் ஆரம்பிக்கலாம். உற்சாகத்திற்கு பதிலாக ஒருவித பயமும் மீண்டும் எடை போடப்படுவோமோ என்ற கவலையும் உங்களை நிரப்பும். ஒரு காலத்தில் அன்பான செயலாக இருந்த ஒன்று இப்போது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். உங்கள் தன்னம்பிக்கை அவர்களின் அங்கீகாரத்தை பொறுத்தது. உங்கள் தன்னம்பிக்கை உங்கள் துணையின் அங்கீகாரத்தை பொறுத்து ஏறி இறங்குவதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? அவர்கள் உங்களைப் பற்றி மகிழ்ச்சியற்றவராக இருக்கும்போது நீங்கள் பயனற்றவராக உணர்கிறீர்கள். அவர்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உலகத்தின் உச்சிக்குச் சென்றது போல் உணர்கிறீர்கள். கொடுமைப்படுத்தப்பட்டாலும் அவர்களது அன்பை நீங்கள் ஏங்குகிறீர்கள். அதிர்ச்சி பிணைப்புகள் இடைப்பட்ட வலுவூட்டலால் உருவாகின்றன என்று உளவியலாளர்கள் கூறுகிறார்கள். உங்கள் மூளை கணிக்க முடியாத வெகுமதிகளான அன்பு மற்றும் புறக்கணிப்புக்கு அடிமையாகிறது. சூதாட்டம் போன்றது இது. உறவு ஆரோக்கியமற்றது என்று தெரிந்தும் நீங்கள் அதில் சிக்கித் தவிக்கிறீர்கள். செக்ஸை வெகுமதியாகவும் தண்டனையாகவும் பயன்படுத்துதல். ஆரோக்கியமான உறவில் செக்ஸ் என்பது அன்பின் வெளிப்பாடு மற்றும் பிணைப்பு. ஆனால் அதிர்ச்சி பிணைப்பில் உங்கள் துணை உங்களை கட்டுப்படுத்த செக்ஸை ஒரு கருவியாக பயன்படுத்தலாம். ஒரு கணம் நம்ப முடியாத அன்பாகவும் கனிவாகவும் இருப்பார்கள். அடுத்த கணம் உங்களை குழப்பமடையச் செய்யும் வகையில் குளிர்ந்தும் தூரமாகவும் இருப்பார்கள். அவர்கள் விரும்பியதை நீங்கள் செய்யும்போது செக்ஸை வெகுமதியாக கொடுக்கலாம். அவர்கள் விரும்பாததை செய்யும்போது அதை தடுத்து நிறுத்தலாம். இந்த திடீர் மாற்றம் முன்பு மிகவும் குழப்பமானதாக இருக்கலாம். ஆனால் சில சமயங்களில் கிடைக்கும் சந்தோஷம் மிகவும் நன்றாக இருப்பதால் அதன் மோசமான விளைவுகளை நீங்கள் கவனிக்காமல் இருக்கலாம். உறவு எவ்வளவு நச்சுத்தன்மை வாய்ந்தது என்பதை பார்ப்பது கடினமாக இருக்கலாம். பிரச்சினைகளை தீர்க்க செக்ஸை பயன்படுத்துதல். ஒரு கடுமையான வாக்குவாதத்திற்குப் பிறகு நீங்களும் உங்கள் துணையும் பிரச்சினைகளை சரி செய்ய செக்ஸை ஒரு வழியாக பயன்படுத்துவதாக கற்பனை செய்து பாருங்கள்.
அந்த நேரத்தில் அது தற்காலிக நிவாரணமாகவும் உங்களுக்கிடையேயான உணர்ச்சி ரீதியான இடைவெளியை நிரப்புவதாகவும் தோன்றலாம். இருப்பினும் பிரச்சினைகளை தீர்க்க செக்ஸை ஒரு தற்காலிக தீர்வாக பயன்படுத்துவது கவனிக்கப்பட வேண்டிய அடிப்படை பிரச்சினைகளை மறைக்கக்கூடும். உங்கள் உணர்வுகளைப் பற்றி வெளிப்படையாக பேசுவதிலிருந்து திசை திருப்ப செக்ஸை பயன்படுத்தும் ஒரு முறையை நீங்கள் காணலாம். இது தவறான நெருக்கத்தை உருவாக்குகிறது. செக்ஸ் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மற்றும் சக்தி வாய்ந்த அனுபவம் என்பதால் அதிர்ச்சி பிணைப்பு காதலைப் போல தோன்றலாம், ஆனால் உண்மையில் அது கொடுமைப்படுத்துதல் ஆகும். இந்த அறிகுறிகளை படித்த பிறகும் பல விஷயங்கள் உங்களுக்கு பொருந்துவது போல் தோன்றினாலும் உங்கள் துணையின் நடத்தையை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கலாம். இது மிகவும் கடினமான சூழ்நிலை, குறிப்பாக உங்கள் துணையின் சிறந்த பக்கத்தை நம்பவும் அவர்களின் நடத்தையின் யதார்த்தத்தை எதிர்கொள்ளவும் முடியாமல் தவிக்கும்போது. சில சமயங்களில் நீங்கள் உங்களை பிளேம் செய்து கொள்ளலாம் அல்லது அவர்கள் மாறுவார்கள் என்று பொய்யான நம்பிக்கையை கொண்டிருக்கலாம். நீங்கள் நேசிக்கும் நபர்களின் சிறந்ததை பார்க்க முயற்சிப்பது பாராட்டத்தக்கது, ஆனால் இந்த எச்சரிக்கை அறிகுறிகளை புறக்கணிப்பது நச்சுச் சுழற்சியை மட்டுமே அதிகரிக்கும். அதிர்ச்சி பிணைப்புகள் உங்கள் பார்வையை மங்கலாக்கி தவறான எண்ணங்களை ஏற்படுத்தி துஷ்பிரயோகம் அல்லது கையாளுதலின் எச்சரிக்கை அறிகுறிகளை அடையாளம் காண்பதை கடினமாக்கும். ஆனால் இந்த அறிகுறிகளை அங்கீகரிப்பது அவற்றின் பிடியிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு முக்கியமான படியாகும். நீங்கள் அதிர்ச்சி பிணைப்பில் சிக்கியிருந்தால் அது உங்கள் தவறு அல்ல என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இதைவிட சிறந்தது கிடைக்கத் தகுதியுள்ளது. இந்த வீடியோ காதல் மற்றும் செக்ஸ் சம்பந்தப்பட்ட அதிர்ச்சி பிணைப்புக்கு இடையிலான வேறுபாடுகளை புரிந்து கொள்ள உதவியதா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கருத்துப் பகுதியில் பகிருங்கள்.